தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் புதிய ஏற்பாடு மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து உங்களுக்கு பாடங்களை தினந்தோறும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி கொண்டு வருகிறேன். இன்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தை முடிச்சிட்டோம். 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை ஜெபம் பண்ணுறதை பற்றி விளக்கம் கொடுக்குறார் இயேசு. அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபம் பண்ணுறது எப்படி, விண்ணப்பம் பண்ணுவது, வேண்டுதல் பண்ணுவது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, இந்த காரியங்களை குறித்து நம்ம குமர கடவுள் மலையாண்டி நமக்கு என்ன சொல்கிறாரு என்ற கருத்து நம்ம கேட்போமானா, ஜெபம் பண்ணும்போது எப்படி தர்மம் செய்வதை பற்றி என்ன சொன்னாரோ அதே தான் இங்கேயும் அந்த கருத்து தான் சொல்கிறார். ஜெபம் பண்ணும்போது ஆலயங்களில் பக்திமான்களைப் போல கொட்டையை போட்டுக்கிட்டு நல்லா எல்லாரும் பார்க்க கத்தி கதறி பெரிய பக்திமானை போல தன்னை காட்டி ஜெபிக்காதீங்க. அதிக வசனிக்கிறதுனால கடவுள் நம்ம ஜெபம் கேட்பாருன்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி ரொம்ப பக்திமானை போல பாட்டு பாடி ரொம்ப கூத்தாடி இந்த மாதிரி கடவுளை ஜெபம் பண்ணி அப்படி நீங்கள் பக்திமானாக காட்டாதீங்க. அப்படி செய்தீங்கன்னா மக்களால் புகழப்படுவீங்க. ஆகா, ரொம்ப பக்திமான், ரொம்ப ஜெப வீரர், 72 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களாமே, 24 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களாமே, பயங்கரமான ஜெப வீரர் போல்னு சொல்லி 10 பேர் புகழ்ந்தா அந்த புகழ்ச்சி தான் உங்களுக்கு லாபமே தவிர இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் வராதுன்னு சொல்கிறாரு. அங்கே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லும்போது வேதவாரகர் பரிசெய்கிற போல பழைய ஏற்பாட்டுக்காரர்களைப் போல நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு ஜெபம் வேறு, புதிய ஏற்பாட்டு ஜெபம் வேறு. அதை இன்றைய கிறிஸ்தவர்களும் அறியலை, இன்று வரைக்கும் போதகர்களும் அதை அறிஞ்சு பகுத்தறிஞ்சு இன்றைக்கு மக்களுக்கு சொல்லலை. அதனால தான் அவங்க பழைய ஏற்பாட்டு ஜெபங்கள், திறப்பின் வாசல் ஜெபம், எலியாவின் ஜெபம், மோசேயின் திறப்பின் வாசல் ஜெபம், எஸ்தரின் ஜெபம், யாபேசின் ஜெபம், அப்படியே எங்கள் அப்பா பழைய ஏற்பாடு தானியலின் ஜெபம், இப்படி பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆள்களையே ஜெபத்தையே மாதிரியாக கிறிஸ்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்காங்க. பகுத்தறிவில்லாத மேப்பர்களாக தற்கூறிகளாகத்தான் இன்றைக்கி அதை பார்க்க முடியுது. ஆனால் இயேசு பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களைப் போல செய்யாதீங்கன்னு சொல்லி 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் 7, 8 அவங்கள மாதிரி செய்யாதீங்க, அந்த பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி செய்யாதீங்க, அந்த மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க. அவங்க மனுஷர் காணும்படியாக செய்கிறாங்க, நிறைய வார்த்தைகள் சொல்கிறதுனால மெச்ச நினைக்கிறாங்க, சந்துகளில் பொந்துகளில் வீதிகளில் ஆலயங்களில் நின்று தன்னை பக்திமானை போல் ஜெப வீரனை போல் காட்டுறாங்க, அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு, அப்போ நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது எப்படி, 9ஆம் வசனத்திலேருந்து 13ஆம் வசனம் வரை அந்த ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறார் மாதி. அதனால் அதையே சொல்லிட்டு தெரியுங்கன்னு அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை. ஜெபம் சொல்கிறது எப்படி இருக்கணும் அந்த தன்மையை சொல்லும்போது, பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஆரம்பிக்கிறார். பரமண்டலத்தில் உங்கள் கடவுள் இருக்கார், அந்த கடவுளுடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். உங்கள் ஜெபம் பரமண்டலத்தில் பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். இந்த பூமியில் எங்கேயும் கடவுள் கிடையாது, எங்கேயும் புனித ஸ்தலம் கிடையாது, எங்கேயும் பார்த்து நீங்கள் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேல் நாட்டில் ஜெருசலேம் புனித நகராக எண்ணப்பட்டு அதை பார்த்து தான் அநேகர் கும்பிடுவாங்க. எப்படி ஒரு கோபுரம் இருந்தால் கோபுரத்தை பார்த்து மக்கள் கும்பிடுவாங்களோ, ஒரு மசூதி ஒரு டவர் இருந்தால் எப்படி அதை பார்த்து தொழுகை நடத்துகிறாங்களோ, அதுபோல் இஸ்ரேல் மக்கள் எருசலேமை நோக்கி கும்பிடுவாங்க. அதனால் ஒரு தடவை ஒரு பொம்பளை கூட, ஒரு சமாரியா பொம்பளை கூட இயேசுக்கிட்ட கேட்கும்போது, உங்கள் பிதாக்கள்லாம் மலைகளில் எருசலேமில் கும்பிடுறாங்கன்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லை சகோதரிய ஸ்திரியை, நான் சொல்கிறது நம்பு, உண்மையாக பிதாவை கும்பிடக்கூடியவங்க, உண்மையாக தொழுகக்கூடியவங்க, ஆவியோடு உண்மையோடு கடவுளை அவங்க தொழுது கொள்வது உண்மையாக இருந்தால் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார்.
எங்குமே தொழலாம் அப்படி சொன்னார். ஆகவே இந்த பூமியில் புனித ஸ்தலமோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறைவன் இருப்பதாகவோ யார் சொல்கிறதும் நம்பாதீங்க. அப்படி சில மதவாதிகள் பூசாரிய அப்படி சொல்லி பிழைப்புக்காக மக்களை இழுத்து தன்னுடைய இடத்த புனித ஸ்தலமாக இடமாக மாற்றி சம்பாதிக்க நினைக்கிறாங்க. இன்றைக்கி பொதுவாக இந்த கீழமருவத்தூர், அன்னை வேளாங்கண்ணி, இந்த வேளாங்கண்ணி நாகப்பட்டினம், அது அதே மாதிரி சமயபுரம், திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி, மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம், திருப்பதி, இந்த மாதிரி அன்னை புனித வாடிப்பட்டி மேரி, புளியம்பட்டி அந்தோணியார், இந்த பூமியில் அதாவது இந்த நாகூர் தர்கா இப்படி அங்கங்கே புனித தலமாக எண்ணப்பட்டு மக்களை அலக்கழித்து இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், கடவுள் இங்கே இருப்பார், இங்கே போனால் சுகமாயிரு, இங்கே போனால் தத்துருவமாக இருக்கும், இங்கே போனால் பேசுவார், இங்கே போனால் இதாகும் சொல்லி மக்களை அலக்கரித்து இருக்கும் இடத்த விட்டு இல்லாத இடத்த தேடி அலைகிறாங்க இல்லையா. அதான் ஒரு சித்தர் பாடினார், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போயின, தேடி தேடி தேடுகின்ற மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியே என்று ஒரு சித்தர் பாடியிருக்கார். உட்கலந்த ஜோதி, உள்ள கடவுள் ஜோதியாக இருக்கார். இந்த ஜோதி கடவுளை அறியாமல் ஓடி 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 உட்கலந்த அந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் போய் தேடி தேடி தேடுகின்ற மாந்தர்கள் எண்ணிருந்த கோடியே என்று பாடின மாதிரி இன்றைக்கி மக்கள் கோடி கோடியாக மக்களாக போகிறாங்க. இன்றைக்கி கோயிலுக்கு போகும்போதே சில ஆக்சிடெண்ட்டில் சில சாகுறாங்க, கூட்ட நெரிசலில் சிலர் செத்துடுறாங்க, கடவுளை பார்க்குறேன்னு சொல்லி சிலர் இடையிலேயே செத்துடுறாங்க, மலையில் ஏறும்போது சாகுறாங்க, தண்ணியில் அரைச்சிட்டு போய் சாகுறாங்க, குளிக்கும்போது சாகுறாங்க. நீங்கள் அது பேப்பரில் எல்லாம் படிக்கிறது இல்லையா? கோயிலுக்கு போய் குடும்பமே சாகுன்னு, கடவுளுக்கு கோயில் இருந்தால் சாக விடுவாரா? கடவுளை தேடி போகிறவனே சாவானா? அது புனித ஸ்தலமாக இருந்தால் சாவாங்களா? காசி, ராமேஸ்வரம், காசியிலெல்லாம் செத்தா தண்ணியிலேயே தூக்கி போடுறாங்க, புனித கங்கை, அதை மோட்சம் போயிடுவாங்கன்னு. இப்படி மக்கள் கடவுளை தேடுறாங்க. கடவுளை உண்மையிலே அவங்க விரும்புகிறாங்க, விரும்பாவிட்டால் இவ்வளவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு மக்களுக்கு தெரியல. எல்லா இடங்களையும் இறைவனுடைய அசைவு இருக்குது. தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான். அவருக்குள்ளே தான் நம்ம அசைகிறோம், இருக்கிறோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அந்த இறைவன் பரலோகத்தில் இருக்கிறார். அங்கேருந்து கனெக்ஷன் நம்ம இருதயத்தில் இருக்குது. கடவுள்னா கடவுள், கடவாக்குள் இருக்கிறவர்னு அர்த்தம். அதான் பரமண்டலத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதாவது எங்கே வருவதாக? இருதயத்தில் வருவதாக. எங்களுடைய குற்றவாளிகளை நாங்கள் மன்னிக்கிற மாதிரி எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்க. அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க. எவ்வளவு அருமையாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். எங்களை சோதனைக்கு உட்படாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளுங்க. ராஜ்யம், வல்லமை, மகிமை, புகழ்ச்சி எல்லாமே உம்முடையது தான், எங்களுடையது இல்லை. நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறதுனால எங்களுடையது ஆகிவிட முடியாது. எல்லாம் உம்முடைய கருணையினால தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். எல்லாமே நீர் கொடுத்த அருள் கூட. அதனால் எல்லாமே உம்முடையது தான் என்று ஆமேன் என்று அங்கே முடிக்கிறார் 13ஆம் வசனத்தில். ஆமேன் என்றால் இயேசுவின் பெயர். ஆமேன் என்றால் இயேசுவின் பெயருக்கு அது பொருத்தமான எத்தனையோ பேர்கள் இயேசுவுக்கு உண்டு. அதில் ஆமேன் என்பது ஒரு பெயர். ஆமேன் என்றால் அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் அடக்கம். அவருக்குள்ள வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், புண்ணியங்கள், தர்மங்கள் எல்லாமே அந்த ஆமேனுக்குள்ளே இருக்குது. குரானில் கூட ஆமேன்னு சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் ஆமேன்னு சொல்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவங்களும் ஆமேன்னு சொல்கிறாங்க. ஆம் என்றால் ஓம் என்று அர்த்தம். ஆம், ஆமேன், ஆம் என்றால் ஓம் என்று அர்த்தம். ஓம் என்றால் ஆதி வார்த்தை, ஆதி சத்தம், ஓங்காரநாதம் என்றெல்லாம் அதில் பொருள்படுது. ஆதி பொருள்,
ஆதி வார்த்தை, முதலோன், முந்தினவர், முதல்வர், இப்படியெல்லாம் அதை சொல்லலாம். ஆகவே அந்த ஆம் என்ற அந்த பெயருடைய அந்த இயேசுவின் மூலமாக அந்த இறைவனிடத்தில் நீங்கள் போகணும், அந்த கருத்து தான். அதனால தான் வெளிப்படையாக சில கிறிஸ்தவங்க ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, இயேசுவின் வழியாக உம்மிடத்தில் வருகிறோம். ஏன்னா இயேசுவே அதை சொல்லி கொடுக்குறார். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் அந்த பிதாவிடத்தில் வரான் என்று சொல்கிறார். அந்த ஜெபம் அரை வீட்டில் போட்டி அந்தரங்கத்தில் போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். வெளிப்படையாக அதை கூட ஜெப வீரனாக மக்களுக்கு தம்பட்டை அடிச்சுக்கிட்டு நான் பெரிய கெட்டிக்காரன், ஜெப வீரன், பெரிய அறிவாளின்னு காட்டாமல் கதவை போட்டி அந்தரங்கத்தில் தேவன் பார்க்குறாருல, தேவன் பார்க்காத இடமே இல்லையே, அங்கே உன் வேண்டுதல் பண்ணு, உன் ப்ரேயர் பண்ணு. கண்ணீரோடு நீ விதைச்சின்னா கம்பீரத்தோடு நீ வெளியே வருவ. கடவுளிடத்தில் உன் உள்ளமெல்லாம் கொட்டிட்டா வெளியே நிம்மதி சமாதானத்தோடு வாழ்வ. அதனால் அந்த பரலோக தேவனை நீ எங்கேயும் வெளியே காண முடியாது, எங்கேயும் போய் கும்பிடாத. எந்த ஆலயத்துலேயும் இறைவன் இல்லை, எந்த கோயிலையும் கடவுள் கிடையாது. உன் வீட்டில் உன் ரூம்பில் போய் ஒரு கதவை போட்டு அங்கே போய் அந்த வேண்டுதல் பண்ணு. அப்பொழுது வெளியரங்கமாக உங்களுக்கு கடவுள் பலன் கொடுப்பாரு. மற்றபடி வெளிப்படையாக நீங்கள் செய்யாதீங்கன்னு ஒரு பகுத்தறிவு கருத்தை, ஒரு புரட்சி கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தன்னுடைய சீடர்களுக்கு ஏன் சொல்லியிருக்காருன்னா, அதன் பிறகு வந்தது தானே இந்த வள்ளலார், இந்த அறிவாளிகள், இந்த பெரிய மேதைகள்லாம். அதுக்கு பின்னாடி அந்த இது ஒட்டி வந்த சித்தர்கள்லாம் அதை ஒட்டி வந்த காரியங்கள் தான். ஆகவே அப்படிப்பட்ட பழமை வாய்ந்த அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள காட்டுத்தனமான காட்டு முன்னாடி காலத்தில் கூட இயேசு ஒரு புரட்சி கருத்தை, ஒரு பகுத்தறிவை, ஒரு அருமையான ஒரு கருத்துக்களை சீசர்களுக்கு சொல்கிறாருன்னா, இன்றைக்கும் அந்த வார்த்தை மாறாமல் இருக்குது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் மாறாது, ஒழியாதுன்னு சொல்கிறாரு. ஆகவே அந்த வார்த்தைகளின்படி இன்றைய கிறிஸ்தவ மக்களே, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வார்த்தை பொருத்தமானது. அதனால் மதத்தை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, கோயிலை பார்க்காதீங்க, ஜனங்களை பார்க்காதீங்க, ஜாதியை பார்க்காதீங்க, நிறத்தை பார்க்காதீங்க, மசூதி சர்ச்சு எதையும் பார்க்காதீங்க. உங்கள் உள்ளத்தில் அந்த இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் குடி கொண்டிருக்கிற இடம் பரலோகத்தில். இந்த பரலோகத்தில் உள்ள அந்த இறைவனை உன் உள்ளத்திலிருந்து அந்தரங்கமாக நீ வேண்டிக் கொள்ளும் போது வெளியரங்கமாக உனக்கு பலன் கொடுப்பார். எல்லா மதத்துக்கும் உள்ள சத்துவம் தான் இது. ஆகவே மக்களே, வெளிப்படையான கோயிலுக்கு போகிறது வர்றது தப்பு ஒன்று நான் சொல்ல வரல. போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு எண்ணத்தில் நீங்கள் நினச்சிக்கிங்க, இறைவன் வந்து பரலோகத்தில் இருக்கிறார், இங்கே எங்கேயும் இல்லை. அந்த கருத்தை நீங்கள் உள்வாங்குங்க. ஆமாம், நட்டக்கல் பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோ என்று பட்டினத்தார் பாடியிருக்கார். நட்டக்கல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றிய சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல் பேசுமோ நாதனுள் இருக்கையில். சித்தர்கள் அருமையாக 18 சித்தர்கள் நல்லா பாடியிருக்காங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு தேவாலயம், வள்ளல் பர்னாருக்கும் வாய் கோபுரவாசல்னு சொல்லி சிவவாக்கியத்தில் இருக்குது. நம்ம தமிழ் புலவர்கள், தமிழ் சித்தர்கள் மிக அழகாக அருமையாக பாடியிருக்காங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இதை கருத்தை இயேசு பெருமான் சொல்லியிருக்காரு. இயேசுவும் ஒரு குரு தான், ஒரு சித்தர் தான். ஆனால் சித்தர்களுக்கெல்லாம் அவர் சித்தராக இருக்கார். மத்தேயு 23:10 நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கார் என்று சொல்கிறார். குருக்கள் அநேகமாக இருக்கலாம், குருன்னு சொல்கிறவர் ஒருவர் தான், அது நான் தான் அப்படி சொல்கிறார். அந்த இடத்துல வேறு யாரையும் வைக்காதீங்கன்னு சொல்கிறார். ஆகவே வாழ்ந்து காட்டினவர், போதித்தது மட்டும் இல்லை, வாழ்க்கையாகவே அதை காட்டினவர். இன்றும் அந்த வார்த்தைகள் நம் மத்தியில் இன்றும் இருக்குது. இப்போ ஏன் மூலமாக அந்த வார்த்தை வருது. ஆகவே மக்களே, தமிழக மக்களே, ஜெபம் பண்ணுவது, பூசை பண்ணுவது, வேண்டுதல் பண்ணுவது, ப்ரேயர் பண்ணுவது, துவா பண்ணுவது எல்லாமே இந்த கருத்து உள்ளது தான். இதை மனதில் உள்வாங்கி மனதில் வைத்து வழிபடுங்க. அந்த வழிபாட்டுக்கு வலிமை உள்ளது, அந்த வழிபாட்டில் சக்தி உள்ளது.
ஆகவே மனுஷர் காணும்படியாக மனுஷர் சொல்லி கொடுக்குறத சொல்லாமல் இயேசு பெருமான் சொல்லி கொடுத்ததை மனதில் நிறுத்தி அதன்படி வாழுங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.